என்னது இது? எங்க தூக்கிட்டு போறீங்க? அதுவும் இந்த நேரத்துல? உங்ககிட்ட தான் கேக்குறேன். இது என்ன மூட்டை? என்ன இருக்கு இதுல? முதல்ல இதை கீழே வைங்க. கீதா, இது வந்து சொல்லு, என்ன இது? அஞ்சலி, நீயாவது சொல்லு, என்னது இது? அது கீதா, இது என்னன்னு அப்புறமா சொல்றேன். முதல்ல வழி விடு. முடியாது. என்னன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டல? கீதா, விடு. கீதா, கீதா சொன்னா கேளு. விடு சொல்றேன்ல. கீதா, விடு. கீதா, கீதா, விடு. கீதா சொன்னா கேளு. கீதா, கீதா, கீதா சொன்னா கேளு கீதா. ஏய், சேகர கொன்னுட்டீங்களா? ஏய், நீதான் சேகர கொன்னியா? எதுக்காக கொன்ன? சொல்லு. இல்ல கீதா. எதுக்காக கொன்ன? கீதா, சேகர கொன்னது அவர் இல்ல, நான் தான். இல்ல. ஏய், என்ன சொல்ற அஞ்சலி? கொலை செய்யற அளவுக்கு இவன் என்ன தப்பு பண்ணான்? சொல்லு அஞ்சலி, எதுக்காக இவனை கொன்ன? இல்ல, நான் தான் கொன்னேன். இல்ல இல்ல, நான் தான் கொன்னேன். இல்ல, நான் தான் கொன்னேன். இல்ல, நான் தான் கொன்னேன். நான் தான் கொன்னேன். அவர் இல்ல, நான் தான் கொன்னேன். இல்ல கீதா, நான் தான் கொன்னேன். இல்ல 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 இல்ல, நான் தான் கொன்னேன். நான் தான் கொன்னேன். அவர் இல்ல, நான் தான். ஏய் ஏய், நான் பேசுறது உனக்கு காதுல விழுதா இல்லையா? என்னாச்சு? எது கலர்ன? உன்னதானே கேக்குறேன். எது கலர்ன? நான் தான் ஏதோ சொன்னியே. என்ன நான் தான்? அப்போ இவ்வளவு நேரம் நாம கண்டது கனவா? இந்த கனவு நிஜமாயிட்டா? சேகர் போனோம் இன்னும் அக்கா ரூம்ல தான் இருக்கு. நடுராத்திரியில அக்கா சேகர் போனதை பார்த்துட்டான்னா என்ன பண்றது? நான் கேக்குறது உனக்கு காதுல விழுதா இல்லையா? என்னாச்சு? எது கலர்ன? அது வந்து ஒரு கெட்ட கனவு. அதான். கனவா? நல்லா தூங்கும்போது கனவு கிணவனு கடுப்பேத்திட்டு இருக்கேன். பேசாம தூங்குடி. சேகர் போனதை அக்கா பாத்திரக்கூடாது. பேசாம நம்ம அக்கா ரூமுக்கு போய் அவ கூட படுத்துக்கலாம். அவ நல்லா தூங்குனதும் விடியறதுக்குள்ள அசோக் அத்தான வரவழைச்சு சேகர் பாடி எப்படியாவது வெளியே கொண்டு போயிடலாம். ஏய், இந்த நேரத்துல எங்க போயிட்டு இருக்க? எனக்கு வந்த கனவை நினைச்சு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. பயங்கரமான பேய் கனவு. பயத்துல எனக்கு தூக்கம் வரல. நீங்களும் கட்டில படுத்துக்க விட மாட்டீங்க. அதான் அக்கா கூட போய் தூங்கலான்னு அவ ரூமுக்கு போயிட்டு இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து வாழ்றோமா இல்லையான்னு அவ வேற கடுப்பேத்திட்டு இருக்கா. இதுல நீ வேற ஏன் படுத்துற? பேசாம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கட்டில வந்து படுத்துக்கோவா? இல்ல, வேண்டாம் வேண்டாம். நான் என் அக்கா கிட்ட ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீங்க தூங்குங்க. சமாளிச்சா சரிதான். கிளம்பு, நான் தூங்கணும்.
கபோர்ட் திறக்காம சேஃபா தான் இருக்கு. அக்கா இன்னும் சேகர் போனதை பார்க்கல. கடவுளே, இந்த டெட் பாடியை அசோக்கத்தான் எப்படியாவது விடியறதுக்குள்ள இங்கிருந்து வெளியே கொண்டு போயிடணும். அது வரைக்கும் இந்த டெட் பாடி என் அக்கா கண்ணில் பற்றவே கூடாது. அஞ்சலி, இன்னும் தூங்கலையா? எதுக்கு இந்த நேரத்துல ஏ ரூமுக்கு வந்திருக்க? அது என்னாச்சு? ஏதாவது உடம்பு சரியில்லையா? தலைவலிக்குதா? இல்லக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்புறம் என்ன? எதுக்கு இன்னும் தூங்காம இங்க வந்திருக்க? இன்னைக்கு ஒரு நாள் இந்த ரூம்ல நான் உன் கூட தூங்கிக்கட்டுமா? ஏன், என்னாச்சு? வருணுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனை? வா, வருண் கிட்ட நான் பேசுறேன். அக்கா, நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் எதுக்கு நீ ஓ ரூம்ல தூங்காம இங்க வந்து தூங்கவான்னு கேக்குற? சொல்லு, ஏன் தயங்குற? அப்போ உனக்கும் வருணுக்கும் ஏதோ சண்டை வந்திருக்கு, அத நீ என்கிட்ட சொல்லாம மறைக்கிற, அப்படிதானே? அக்கா, நீ சொல்லலன்னா என்ன, நான் வருண் கிட்டே கேட்டுக்கிறேன். அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? நடுராத்திரின்னு கூட பார்க்காம உன்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இருக்கான். ஐயோ அக்கா, இருக்கா? ஏய், எதுக்கு கதவை லாக் பண்ற? அக்கா இரு, நான் முதல்ல உன் புருஷனை கண்டிக்கிறேன். அக்கா அக்கா, கொஞ்சம் பொறுமையா இருக்கா. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஆவுன்னா எங்களுக்குள்ள சண்டையா பிரச்சனையான்னு கிளம்பிடுற. பிரச்சனை இல்லாமதான் இந்த நேரத்துல இங்க வந்து தூங்கவான்னு கேக்குறியா? அக்கா, ஒரு பிரச்சனையும் இல்லக்கா, என்ன கொஞ்சம் சொல்ல விடுறியா? சரி, சொல்லு, என்ன விஷயம்? அது, நீ இத்தனை நாளா என் கூட வந்து தங்கிட்டு இருக்க. ஆனா ஒரு நாள் கூட நான் கூட சேர்ந்து தூங்கினதில்ல. நீ மட்டும் தனியா வேற தூங்குற. அதுவே என் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதான் இன்னைக்கு ஒரு நாளாவது நான் உன் கூட சேர்ந்து தூங்கலான்னு ஆசையா இங்க வந்துட்டேன். நீ என்னடா அண்ணா எங்களுக்குள்ள சண்டையா பிரச்சனையான்னு கேட்டுட்டு இருக்க. ஏய், உண்மையதான் சொல்றியா? ஆமாக்கா, எனக்கு உன் கூட தூங்கணும்னு ஆசையா இருக்குன்னு நான் வருண் கிட்ட கூட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அவரும் சந்தோஷமா தான் அனுப்பி வச்சாரு. என்னக்கா, இன்னும் என்ன நம்பாமலே பாக்குற? சரி விடு, எனக்கு தான் உன் கூட சேர்ந்து தூங்கணும்னு ஆசையா இருக்கு போல. உனக்கு அப்படி எந்த ஆசையும் இல்லைல்ல. பரவாயில்ல, நீ தனியாவே தூங்கு. நான் எங்க ரூம்க்கே போய்க்கிறேன். ஏய், இரு, கோச்சிக்காத. நான் உன்னை நம்புறேன். சரி வா, தூங்கலாம். வா. சேகர் டெட் பாடி இருக்கிற கபோர்ட் அந்த பக்கமா இருக்கு. நாம இந்த பக்கமா படுத்தா அக்கா கபோர்ட் பக்கமா படுத்துக்குவாளே, அது ரொம்ப ரிஸ்க் ஆச்சே. ஏய் அஞ்சலி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? படு. இல்லக்கா, நீ இந்த பக்கமா படுத்துக்கோ, நான் அந்த பக்கமா படுத்துக்கிறேன். அது இப்பெல்லாம் எனக்கு கட்டிலோட ரைட் சைட் படுத்தாதான் தூக்கமே வருது. தூங்குறதுல கூட நீ வாஸ்து பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? சரி வா. அஞ்சலி, நிஜமாவே உனக்கும் வருணுக்கும் பிரச்சனை இல்லையே? அக்கா, நீ இன்னும் என்ன நம்பலையா? சரி விடு, நான் ஏ ரூம்க்கே போறேன். நான் நம்பிட்டேன். தூங்கு. குட் நைட். அப்படியே இந்த லைட் ஆஃப் பண்ணிட.
நீ என் மேல எவ்வளோ அக்கறையா இருக்க. என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீ எல்லார்கிட்டயும் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு எனக்கு பாதுகாப்பா நீ என் கூடயே இங்க வந்து தங்கியிருக்க. உன்ன மாதிரி ஒரு பாசமான அக்கா கிடைக்கிறதுக்கு நான் எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியல. நீ எனக்கு அக்கா இல்லக்கா, என்னோட இன்னொரு அம்மா. அக்கா நல்லா தூங்கிட்டா. இதுதான் சரியான டைம். நம்ம மெதுவா வெளியே போய் அசோக் அத்தானை கூட்டிட்டு வந்து அக்கா கண்ணில் படாம சேகர் பொண்ணத்தை வெளியே கொண்டு போயிடலாம். ஏய் அஞ்சலி, எங்க போற? எங்கேயும் போலக்கா, கதவு சரியா லாக் ஆயிருக்கான்னு பார்க்க போனேன். சரியாதான் லாக் ஆயிருக்கு. நீ தானே லாக் பண்ண. வா வந்து படுவா. ஆ சரிக்கா. மணி 4 ஆச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிய போகுது. ஐயோ, நேத்து இறந்த பொண்ணும் விடிய விடிய இந்த ரூம்குள்ள இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப என்ன பண்றது? பேசாம அக்காவோட பெர்ஃப்யூம் எடுத்து அந்த கபோர்ட்ல அடிச்சு விட்டுருவோம்.
அஞ்சலி, என்ன இந்த நேரத்துல பெர்ஃப்யூம் அடிச்சிட்டு இருக்க? அது இந்த ரூம் கொஞ்சம் வெக்கையா இருக்குக்கா, ஒரே வேர்வை, அதான் பெர்ஃப்யூம் போட்டுக்கிறேன். நீ தூங்குக்கா. ஏய், ஏன் இப்படி கிறுக்குத்தனமா நடந்துக்கிற? இந்த நேரத்துல யாராவது பெர்ஃப்யூம் போடுவாங்களா? பேசாம வந்து தூங்கு. சரிக்கா. நைட்டு முழுக்க இவ சரியா தூங்கவே இல்லை. வழக்கம் போல அவ ரூம்லயே தூங்கியிருந்தானா டக்குன்னு தூக்கம் வந்திருக்கும். திடீர்னு நம்ம கூட சேர்ந்து தூங்கணும்னு ஆசைப்பட்டு நைட்டு இங்க வந்துட்டா. பழகாத ரூம்ல அவ்வளவு சீக்கிரம் தூக்கம் வந்துருமா? நைட்டு முழுக்க தூக்கம் வராம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும், அதுக்கப்புறமா எழுப்பலாம். பேஸ்ட் காணோம். இந்த அசோக் தான் எடுத்திருப்பான். போனா போகுதுன்னு என் திங்ஸை ஷேர் பண்ண விட்டது தப்பா போச்சு. அப்பப்போ எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறான். திரும்பவும் என் கபோர்ட்லயாவது வைக்கிறானா? அதையும் வைக்கிறது இல்ல. சரியான லூசா இருப்பானோ. ஒருவேளை இந்த கபோர்ட்ல இருக்குமோ? அறியாம தூங்கிட்டோம் போல இருக்கே. என்ன இது இவ்ளோ டைட்டா இருக்கு? அக்கா, என்னக்கா பண்ணிட்டு இருக்க? தள்ளுக்கா, என்னக்கா பண்ணிட்டு இருக்க? எதுக்கு அசோகா தான் கபோர்ட் எல்லாம் திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க? ஏய், இதுக்கே இப்படி பதற? என் பேஸ்ட் காணோம், அதான் அசோக் கபோர்ட்ல இருக்கான்னு திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். இல்லக்கா, என்ன இருந்தாலும் இன்னொருத்தர் கபோர்ட அவர் பெர்மிஷன் இல்லாம திறக்கிறது தப்பு இல்லையா? ஆமா, அந்த அசோக் பெரிய பார்லிமெண்ட் எம்பி. அவர் கபோர்ட்ல ஏகப்பட்ட ரகசியமான ஃபைல்ஸ் எல்லாம் மறைச்சு வச்சிருக்க போறாரு. அதை நாங்க பாத்துற போறோம். நீ வேற, அவனே ஒரு வெட்டி,
அவன் கபோர்ட்ல பெருசா என்ன இருக்க போகுது? நீ தள்ளு தள்ளு. அக்கா உன் பேஸ்ட் இதோ இங்கதான் இருக்கு. இங்கதான் இருக்கா? நான் சரியா கவனிக்கல. சரி அஞ்சலி, நீ ஒரு ரூம்ல போய் குளிச்சுட்டு வா, நானும் குளிச்சிடுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போலாம். ம்? சரிக்கா.